புத்தகம் 5. கார்த்தேஜ், ரோமை, மிலான். அகவை 28. பிரிவு 1. என் நா என்னும் கரம் உமக்கு படைக்கும் என் ஒப்புகைகள் என்னும் பழியை உவப்பாய் ஏற்றருளும். உம் பெயரை அறிக்கையிடுமாறு என் நாவை உருவாக்கியருளும். அதை தட்டி எழுப்புகிறவரும் நீரே. என் எல்லா எலும்புகளையும் நலமாக்கியருளும். அப்போது அவை, ஆண்டவரே, உமக்கு நிகர் யார் என்று கேட்கும். உம்மிடம் மனம் திறக்கும் ஒருவர் தனக்குள் என்ன நடக்கிறது என்று உமக்கு அறிவுறுத்த முடியுமா? மூடிய இதயம் உம் கண்களை மூடுவதில்லை. மனிதனின் கடின உள்ளம் உம் கைகளை கட்டிவிட முடியாது. ஆனால் நீர் விரும்பும் நேரத்தில் அதை கரைக்கிறீர். சில நேரங்களில் இரக்கத்தால், சில நேரங்களில் தண்டனையால். உம் நெருப்பிலிருந்து தப்பி ஒளிந்து கொள்பவர் எவருமில்லை. என் ஆன்மா உம்மை புகழ்வதாக. புகழ்வதால் உம்மை அன்பு செய்வதாக. உம் இரக்கப் பெருக்கை அறிக்கையிடுவதாக. அறிக்கையிடுவதால் உம்மை புகழ்வதாக. உம் படைப்பனைத்தும் உம்மை புகழ்வதை நிறுத்துவதோ மௌனம் காப்பதோ இல்லை. ஒவ்வொரு உயிரும் உம்மை நோக்கி தன் இதழ்களை விரித்தவாறு உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விலங்குகளும் இயற்பொருட்களும் கூட அவற்றை பற்றி தியானிப்பவர்களின் குரலில் உம்மை புகழ்கின்றன. இவ்வாறாக களைப்புற்ற எங்கள் ஆன்மா உம்மை நோக்கி எழுகிறது. முதலில் படைப்பின் ஒழுங்கில் சாய்ந்து கொண்டு பின்பு அதை உருவாக்கிய உம்மிடமே கடந்து வருகிறது. புதுப்பிக்கப்பட்ட வலிமையும் உண்மையான துணிச்சலும் உம்மிடமே உள்ளன. பிரிவு 2. அடங்காதவர்களும் நேர்மையற்றவர்களும் உம்மிடமிருந்து அகல்வார்களாக. நீர் அவர்களை பார்க்கிறீர். பார்த்து நிழல் போன்ற அவர்களின் இருப்பை ஊடுருவிச் செல்கிறீர். அருவருப்பானவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் அனைத்தும் அழகாகவே இருக்கிறது. அவர்கள் உமக்கு இழைத்த காயம் என்ன? வானத்திலிருந்து பாதாளம் வரை உள்ள அனைத்தையும் ஒழுங்காகவும் பழுதுபடாமலும் வைத்திருக்கும் ஆளுகையை அவர்கள் சுருக்கியது எப்படி? உம் திருமுன்னிலிருந்து ஓடியவர்கள் எங்கே? உம் பார்வையிலிருந்து அவர்கள் தப்பிவிட முடியுமா? நீர் அவர்களை பார்த்தாலும் அவர்கள் உம்மை பார்க்கக்கூடாதென்று உம்மிடமிருந்து தப்பி ஓடினர். அவர்களின் பார்வையற்ற நிலையில் உம்மேல் அவர்கள் தடுக்கி விழுவார்கள். நீர் உருவாக்கிய எதையும் நீர் கைவிடுவதில்லை. நேர்மையற்றவர்கள் உம்மேல் இடறி விழுகிறார்கள். நீர் அவர்களை நீதியுடன் கண்டித்து திருத்துகின்றீர். உமது மென்மையின் அரவணைப்பிலிருந்து பின்வாங்க முயற்சி செய்யும் அவர்கள் உமது நீதியில் தடுக்கி உம் கோபத்திற்குள் விழுகிறார்கள். நீர் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிவதில்லை. எந்த வெளியும் உம்மை அடக்கிவிட முடியாது. தங்களை உம்மிடமிருந்து தள்ளி வைத்து கொண்டவர்களுக்கும் நீர் அருகில் இருக்கிறீர். அவர்கள் திரும்பி உம்மை தேடுவார்களாக. ஏனெனில் அவர்கள் தங்களை படைத்தவரை கைவிட்டாலும் நீர் உம் படைப்பை கைவிடுவதில்லை. அவர்கள் திரும்பினால் அங்கே உடனடியாக அவர்களின் இதயத்தில் நீர் இருக்கிறீர். உம்மிடம் அறிக்கையிடுபவர்களின் இதயத்தில், உம்மேல் வந்து விழுபவர்களின் இதயத்தில், கடினமான பல பாதைகளில் பயணம் செய்து உம் மார்பில் சாய்ந்து அழுபவர்களின் இதயத்தில் கனிவாக நீர் அவர்களின் கண்ணீரை துடைக்கின்றீர். அப்போது அவர்கள் இன்னும் அதிக கண்ணீர் வடித்து தங்களின் கண்ணீரால் அகமகிழ்வார்கள். ஏனெனில் ஆண்டவரே, நீரே அவர்களை உருவாக்கினீர். சதையும் இரத்தமும் அவர்களை உருவாக்கவில்லை. இப்போது நீரே அவர்களுக்கு மறு உரு தந்து அவர்களை வலுப்படுத்துகின்றீர். உம்மை தேடிய நாட்களில் நான் எங்கே இருந்தேன்? நீர் என் முன்னே இருந்தீர். ஆனால் நான் உன்னிடமிருந்து ஓடினேன். என்னிடமிருந்தும் ஓடினேன். என்னையே என்னால் கண்டுபிடிக்க முடியாத அந்நாட்களில் உம்மை நான் எப்படி கண்டுபிடித்திருப்பேன்? பிரிவு 3. என் கடவுளின் திருமுன்னிலையில் என் வாழ்வின் 29ஆம் வயது நிகழ்வுகளைப் பற்றி இப்போது வாய் திறக்கிறேன். கார்த்தேஜ் நகருக்கு பவுஸ்து என்னும் பெயர் கொண்ட மணிக்கேய ஆயர் ஒருவர் வந்தார். அழகையின் கண்ணி அவர். அவரின் நயமான பேச்சினால் பலர் அவரின் கைதியானார்கள். அவரது மென்மையான பேச்சாற்றலை குறித்து நான் வியந்தாலும் அவரின் போதனைகள் நான் அறிந்து கொள்ள விரும்பிய உண்மையை விட்டு தூரமாக இருப்பதாக உய்த்துணர்ந்தேன். மணிக்கேயர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட இந்த பவுஸ்து ஆற்றிய உரைகள் என்னும் அலங்கரிக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் எனக்கு ஆர்வமில்லை. ஆனால் நான் உண்ணுமாறு என்னிடம் வழங்கப்பட்ட அறிவின் மேல் ஆர்வம் கொண்டேன். இவரை சந்திக்கும் முன்பே இவரது ஆற்றல்கள் மற்றும் திறன்களின் மேன்மையை நான் கேள்வியுற்றேன்.
எல்லா புலங்களிலும் தேர்ந்த கல்வியாளர் அவர். குறிப்பாக கலை மற்றும் இலக்கியங்களில் புலமை பெற்றவர். பல மெய்யியலாளர்களின் நூல்களை வாசித்து என் நினைவில் நிறுத்தியிருந்ததால் மணிக்கேயர்களின் நீண்ட புனைகதைகளை மெய்யியலாளர்களின் சில போதனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன். மெய்யியலாளர்களின் போதனைகள் மணிக்கேயர்களின் புனைகதைகளை விட யதார்த்தமாயிருந்தன. மெய்யியலாளர்கள் இவ்வுலகின் ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் தங்களது புரிந்து கொள்ளும் திறனால் உலகை சரியாக மதிப்பிட்டார்கள். ஆண்டவரே, நீர் மேன்மையானவர், நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆணவமிக்கோரின் கண்களுக்கு நீர் தெரிவதில்லை. அவர்கள் உம்மை ஆர்வமுடன் தேடினாலும், வானத்தின் நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் என்னும் ஆற்றல் பெற்றிருந்தாலும், அண்ட வெளிகளை அளவிடும் நட்சத்திரங்களின் பாதைகளை கண்டறியும் ஆற்றல் பெற்றிருந்தாலும், நீர் அவர்களை விட தூரமாகவே இருக்கிறீர். நீர் அவர்களுக்கு கொடுத்த புத்தியாலும் அறிவாற்றலாலும் அவர்கள் இவற்றை ஆராய்கின்றனர், நிறையவற்றை கண்டும் இருக்கின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களை எந்த நாளில், எந்த மணி நேரத்தில், முழுமையாகவா அல்லது பகுதியாகவா என்று கணித்திருக்கிறார்கள். அவர்களின் கணிப்பு பிழையாயிருப்பதில்லை. அவர்கள் கணித்தது போலவே அவை நிகழ்ந்திருக்கின்றன. அவர்கள் கண்டறிந்த விதிகளை புத்தகங்களாக எழுதியுள்ளனர். அப்புத்தகங்கள் இன்று வரை வாசிக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் ஆண்டு, ஆண்டின் மாதம், மாதத்தின் நாள், நாளின் நேரம், ஒளியின் அளவு என்று சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களை கணிக்க முடியும். அவர்கள் கணித்தது போலவே நிகழ்கிறது. இவற்றை பற்றிய புரிதல் இல்லாதவர்களுக்கு இது வியப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது. இவற்றை பற்றி அறிந்தவர்கள் மகிழ்ந்து போற்றுகிறார்கள். அவர்களின் கடவுள் பக்தியற்ற ஆணவம் உம்மிடமிருந்து அவர்களை பின்வாங்கச் செய்கிறது. அந்த ஆணவமே உம் ஒளி. அணுக முடியாத கிரகணமாக அது அவர்களுக்கு இருக்கிறது. எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் கிரகணம் பற்றி கணித்து முன்னுரைக்கும் அவர்கள் அவர்களது நிகழ்காலத்தின் கிரகணத்தை அறிவதில்லை. ஏனெனில் இவற்றை ஆராய துணை நிற்கும் தங்களின் புத்தி கூர்மையின் அறிவாற்றலின் ஊற்றை அவர்கள் ஒருபோதும் ஆராய்வதில்லை. மேலும் நீரே அவர்களை உருவாக்கியவர் என்று கண்டறிந்தாலும் தாங்கள் காக்கப்படுமாறு அவர்கள் உம்மிடம் சரணாகதி அடைவதில்லை. தங்களையே உம்மிடம் பலியாக அவர்கள் அர்ப்பணிப்பதில்லை. வானில் பறக்கின்ற பறவைகளை கொல்லும் அவர்கள் தங்கள் ஆணவத்தை கொல்வதில்லை. கடலின் மீன்களை கொல்லும் அவர்கள் தங்கள் பேரார்வத்தை கொல்வதில்லை. காட்டு விலங்குகளை கொல்லும் அவர்கள் தங்கள் காம நுகர்வுகளை கொல்வதில்லை. அதனால் விழுங்குகின்ற நெருப்பாக இருக்கின்ற கடவுளே, நீர் அழிவுக்குரிய அவர்களின் அக்கறைகளை அழியா வாழ்வுக்கு மீண்டும் புதுப்பித்தருள்வீராக. அவர்கள் வழியையும் உம் வார்த்தையையும் அறிந்திருக்கவில்லை. இவ்வார்த்தையின் வழியாகவே நீர் கணக்கிடும் அவர்களையும் அவர்கள் கணக்கிடும் அனைத்தையும், கணக்கிடும் புலன்களையும் புத்தியையும் உருவாக்கினீர். உம் ஞானத்திற்கு அளவே இல்லை. உம் ஒரே திருமகனே எங்களின் ஞானமாகவும் நீதியாகவும் புனிதமாகவும் வந்தார். எங்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். சீசருக்கு வரி செலுத்தினார். அவரை நோக்கி அவர்கள் தங்களிலிருந்து இறங்கவும் அவரில் உம்மிடம் ஏறிச் செல்லவும் உதவும் பாதையை அவர்கள் அறியவில்லை. இந்த வழியை அறியாத அவர்கள் தங்களையே ஒளி வீசும் விண்மீன்களாக எண்ணிக்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் மண்ணோடு மண்ணாக நசுக்கப்படுகிறார்கள். அவர்களின் மடமையான இதயம் இருளடைந்துள்ளது. படைப்பு பற்றிய பல உண்மைகளை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையையும் படைப்பின் சிற்பியையும் அவர்கள் தேடுவதில்லை. ஆகையால் அவரை கண்டடைவதும் இல்லை. அல்லது ஒருவேளை அவர்கள் கண்டடைந்தாலும் தங்களின் கடவுளாக உம்மை ஏற்று மேன்மைப்படுத்துவதோ உமக்கு நன்றி செலுத்துவதோ இல்லை. தங்கள் கருத்துக்களிலேயே அவர்கள் காணாமற் போய்விடுகிறார்கள். உமக்குரியவற்றை தங்களுக்கு உரியனவாக எண்ணி தங்களை ஞானியர் என கருதுகின்றனர். பிறழ்வான பார்வையற்ற நிலையில் தங்களின் குணநலன்களை உம் குணநலன்களாகச் சாற்றுகிறார்கள். உண்மையான உம்மை பொய் என்றும் சொல்லி அழியாத உருவையும் சாயலையும் கொண்டுள்ள உமக்கு அழியக்கூடிய பறவைகள், விலங்குகள் மற்றும் பாம்புகளின் உருவங்களை கொடுக்கின்றனர். உம் உண்மையை அவர்கள் பொய்யாக்கி படைத்தவராகிய உமக்கு பணிபுரியாமல் படைப்பிற்கு அடிபணிகின்றனர். இருந்தாலும் படைப்பை பற்றி அவர்கள் மேற்கொண்ட பல உண்மையான கருத்துக்கள் என் நினைவில் நிற்கின்றன. குறிப்பாக படைப்பில் துலங்கும் ஒரு வகையான சமநிலை, கணிதத்தின் ஒருங்கமைவு,
பருவநிலை மாற்றங்களின் ஒழுங்கு, நட்சத்திரங்களில் காணக்கூடிய வரிசை ஆகியவற்றை நினைக்கின்றேன். இவர்களின் கூற்றுக்களை இவற்றைப் பற்றி ஏராளமான குப்பைகளை எழுதிய மணியின் கருத்துக்களோடு ஒப்பிட்டும் பார்த்தேன். சமயச் சார்பற்ற நூல்களில் நான் கற்றவற்றோடு எந்த தொடர்பும் இல்லை. சூரிய உதயம், பகல் இரவு சமநிலை, கிரகணம் ஒளி போன்றவற்றில். ஆனாலும் மணியை நான் நம்புமாறு கட்டாயப்படுத்தப்பட்டேன். என் கணக்கீட்டால் நான் கண்டறிந்தவற்றுக்கும் நான் கண்களால் கண்டு கணித்தவற்றுக்கும் மணிக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை. அவரின் கணிப்பு என்னிலிருந்து வேறுபட்டிருந்தது. பிரிவு 4. உண்மையின் ஆண்டவரே கடவுளே, இயற்கை பற்றிய அறிவியல் அறிவு கொண்ட ஒருவர் அவர் கொண்ட அறிவினால் மட்டும் உமக்கு ஏற்புடையவர் ஆக முடியுமா? எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் உம்மை பற்றிய அறியாமையில் இருந்தால் அவரிடம் மகிழ்ச்சி இருக்குமா? உம்மை அறிந்த ஒருவர் இயற்கை அறிவியல் பற்றிய அறியாமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதே வேளையில் உம்மையும் இயற்கை அறிவியலையும் அறிந்தவரின் மகிழ்ச்சி கூடுதலாக இருப்பதும் இல்லை. உம்மை அறிந்து கொண்டு உமக்காக உம்மை மாட்சிப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்தி தன் கற்பனை கருத்துருக்களில் கரைந்து போகாத ஒருவருக்கு நீரே மகிழ்ச்சியின் ஊற்றாக இருக்கிறீர். மரம் ஒன்றை வைத்திருக்கும் அவர் உம்மை அறிந்தவராய் அம்மரத்தின் பயனுக்காய் உமக்கு நன்றி கூறுபவராயிருந்தால், அந்த மரத்தின் உயரம் அடர்த்தி பற்றி அறியாதவராக அவர் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அறிந்த, ஆனால் மரத்தின் மேல் உரிமை கொண்டாடாத, உம்மை அறியாத, அதை படைத்தவரை அன்பு செய்யாத ஒருவரை விட அவர் மேலானவர். உருவகமாகச் சொன்னால், நம்பிக்கையாளர் எல்லா வகை சொத்தையும் பெற்றிருக்கிறார். ஒன்றும் இல்லாதவர் போல இருந்தாலும் அவர் அனைத்தையும் பெற்றிருக்கிறார். ஏனெனில் எல்லாரும் பணிவிடை செய்யும் உம்மோடு அவர் இணைந்திருக்கிறார். பெரும் கரடியின் சுற்றுவட்டம் பற்றி அவர் அறியவில்லை என்றாலும் பரவாயில்லை. வானத்தை அளந்து விண்மீன்களை எண்ணி அவற்றின் கணத்தை கண்டறிந்து, ஆனால் அனைத்திற்கும் அளவும் எண்ணும் கணமும் தந்த உம்மை ஒதுக்குபவரை விட அவர் மேலானவர். பிரிவு 5. இவற்றைப் பற்றியெல்லாம் இந்த மணியை எழுதச் சொன்னது யார்? இதை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் ஒருவர் பக்தியில் வளர முடியும்தானே? நீர் மனிதனுக்குச் சொல்கிறீர், ஆண்டவருக்கு அஞ்சுதலே ஞானம். மணி இயற்கை அறிவியல் பற்றி முழுமையாக அறிந்திருந்தாலும் சமயம் பற்றிய அறியாமையில் இருக்கலாம். தானே புரிந்திராத ஒன்றை மற்றவருக்கு விளக்கிச் சொல்ல துணியும் அவரது ஆணவத்திலிருந்தே தெரிகிறது பக்தியை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாதென்று. மணி இக்கொள்கையிலிருந்து விலகிச் சென்றார். உலகத்தை பற்றி சொல்வதற்கு அவரிடம் நிறைய இருந்தது. ஆனால் அறியாமையில் உழன்றார். இவற்றைப் பற்றி தெரிந்தவர்கள் இவரது பேச்சை கேட்டு இவரின் அறியாமையை கண்டுபிடித்து விடுவார்கள். தன் திறன்களை தானே குறைத்து மதிப்பிட அவர் விரும்பவில்லை. நம்பிக்கையாளர்களின் ஆறுதலும் வழிகாட்டியுமாக இருக்கும் தூய ஆவியார் அவரிடம் முழுமையாக குடியிருப்பதாக மற்றவர்களை நம்ப வைத்தார். ஆகையால் வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியன் மற்றும் நிலவின் நகர்வுகளையும் பற்றிய அவரது கருத்துக்கள் தவறானவை என்று கண்டுபிடிக்கப்பட்ட போது, இவை சமயத்தை பற்றியனவாக இல்லாதிருந்தாலும் அவை யாவும் வெறும் ஊகங்கள் என்பன தெளிவாயின. தான் அறியாதவை பற்றி அவர் எழுதியதோடல்லாமல் தனது பொய்யுரைகளை பரப்புவதிலும் தான் ஒரு கடவுள் மனிதர் என மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு வலம் வந்தார். இயற்பியல் பற்றிய அறிவு இல்லாத கிறிஸ்தவ சகோதரர் முன்னுக்கு பின் அறிவில் முரண்பட்டால் அதை நான் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அறியாமை அவருக்கு ஒருபோதும் தடையல்ல. ஏனெனில் அவர் படைத்தவராகிய உம்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ஆனால் இயற்கை பற்றிய தன் பார்வையை ஒரு பழமையான கோட்பாட்டோடு இணைத்து கொண்டு தான் புரியாத ஒன்றை உண்மையென அறுதியிட்டு கூறினால் அது அவருக்கு தடையாகும். ஆனால் நம்பிக்கையின் தொட்டிலில் வரும் அந்த தளர்ச்சி அன்பு என்னும் தாயால் ஊட்டம் பெறும். எந்த அளவுக்கு என்றால், நாம் முதிர்ச்சி அடைந்து மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களது போதனைகள் என்னும் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கும் வரைக்கும் அது ஊட்டம் தரும். ஆனால் தன்னையே ஆசிரியராகவும் அதிகார மையமாகவும் தலைவராகவும் இளவரசராகவும் முன்னிறுத்தி கொண்டு அவரது சீடர்கள் அவரை ஒரு மனிதன் போல எண்ணாமல் உமது தூய ஆவியாராகவே எண்ண வேண்டும் என நினைத்து பொய்யுரைகளை பரப்பிக் கொண்டு வரும் ஒருவரை வெறுத்து ஒதுக்குதல் கூடாதா? ஆனாலும்
நீண்ட மற்றும் குறுகிய கால மாற்றங்கள், பகல் இரவின் மாற்றம், கிரகணங்கள் மற்றும் அதையொட்டிய நிகழ்வுகள் ஆகியவற்றை பற்றி மணி கூறியவற்றை நான் அந்நாட்களில் படித்தவற்றின் பின்புலத்தில் இன்னும் உறுதி செய்யவில்லை. ஆகையால் உண்மை எந்த பக்கம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவரின் புனிதத்தின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையில் அவரது அதிகாரத்தை என் நம்பிக்கையின் ஆதாரமாக்கிக் கொண்டேன். பிரிவு 6. என் அலைபாயும் மனத்தோடு மணிக்கேயர்களின் பின்னால் நான் அலைந்து திரிந்த அந்த 9 ஆண்டுகளில் இந்த பவுஸ்துவின் வருகைக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருந்தேன். நான் சந்தித்த மற்ற மணிக்கேயர்களால் என் கேள்விகளுக்கு விடையளிக்க இயலவில்லை. ஆனால் பவுஸ்து வந்தபின், அவர் என்னுடன் உரையாடியபின், இந்த கேள்விகளும் மற்றும் இதைவிட பெரிய பிரச்சனைகளும் மிக எளிதாக தீர்க்கப்படும் என்று அவர்கள் எனக்கு வாக்களித்தார்கள். அவர் வந்தபோது அவரை நான் கனிவுடையவராகவும் பேசுவதற்கு இனிமையானவராகவும் கண்டேன். அவர்கள் சொன்ன செய்திகளையே இவரும் சொன்னாலும் இவர் அவற்றை உறுதியுடனும் ஏற்புடையனவாகவும் முன்வைத்தார். ஆனால் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்த பணியாளர் ஒருவர் விலை உயர்ந்த குவளைகளை என் முன் அடுக்குவதால் என் தாகம் தீர்ந்து விடுமா என்ன? இவ்வகை பேச்சை என் காதுகள் ஏற்கனவே கேட்டிருக்கின்றன. மிக நேர்த்தியான வார்த்தைகளில் சொல்லப்பட்டதால் சொல்லப்படுபவை அனைத்தும் நன்மையானவை என்றாகிவிடுமா? அழகான நடை மட்டுமே ஒன்றை உண்மை என்றாக்கிவிடுமா? ஒருவரின் முகத்தோற்றம் அழகாகவும் அவர் சொல் திறம் மிக்கவராகவும் இருந்தால் மட்டும் அவரிடம் ஞானமுள்ள உள்ளம் இருக்கிறது என்று சொல்லிவிட முடியுமா? அவர் நன்றாக விடையளிப்பார் என்று என்னிடம் வாக்களித்தவர்களுக்கு அவரை மதிப்பிடத் தெரியவில்லை. அவரது வார்த்தைகளால் அவர்கள் கவரப்பட்டதால் அவர் அவர்களுக்கு விவேகமானவராகவும் ஞானியாகவும் தெரிந்தார். மற்றொரு வகை மக்களையும் நான் கண்டேன். பளபளப்பான மெருகேறிய வார்த்தைகளாலும் செறிவான மொழியாலும் சொல்லப்படும் உண்மையை அவர்கள் சந்தேகத்தோடு பார்த்து அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் தயங்குவார்கள். ஆனால் என் கடவுளே, உம்மால் நான் ஏற்கனவே கற்றுக் கொடுக்கப்பட்டேன். வியத்தகு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத வழிகளில் நீர் எனக்கு கற்றுத்தந்தீர். நீர் கற்றுத்தந்ததை நானும் நம்புகிறேன், ஏனெனில் அவை உண்மையானவை. உம்மைத் தவிர உண்மையின் ஆசிரியர் யார்? அந்த உண்மை எங்கிருந்தாலும் அது எங்கிருந்து வந்தாலும் அதன் ஆசிரியர் நீரே. அழகாகச் சொல்லப்படுவதெல்லாம் உண்மையில்லை என்றும் அழகில்லாமல் சொல்லப்படுவதெல்லாம் பொய்யில்லை என்றும் நான் ஏற்கனவே உம்மிடம் கற்றுக்கொண்டேன். மேலும் நேர்த்தியில்லாத வார்த்தைகளால் சொல்லப்பட்டது என்பதற்காக ஒரு கூற்று உண்மை என்றாகிவிடுவதில்லை. இனிய வார்த்தைகளால் சொல்லப்பட்டது என்பதற்காக அது பொய் என்றாகிவிடுவதில்லை. ஞானமும் மதிகேடும் ஊட்டம் தரும் அல்லது பயனற்ற உணவு போன்றது. வார்த்தைகளின் அலங்காரம் கருத்தின் இயல்பை தீர்மானிப்பதில்லை. இந்த 2 வகை உணவுமே வெள்ளித்தட்டிலோ அல்லது மண் பாத்திரத்திலோ பரிமாறப்படலாம். நெடுங்காலமாக பவுஸ்துவுக்காக நான் காத்திருந்தேன். அவர் வந்தபோது அவரின் உரைவீச்சுகளில் இருந்த வேகத்தையும் உணர்வையும் கண்டு வியந்தேன். அவரது அறிவிலிருந்து வெளிப்பட்ட மிகச் சரியான வார்த்தைகள் அவரின் எண்ணங்களை மிக அழகாக உடுத்தின. அவரால் மிகவும் கவரப்பட்ட நான் மற்றவர்களைப் போல, ஏன் மற்றவர்களை விட அவரை புகழ்ந்து அவரை பற்றி மேன்மையாக பேசினேன். ஆனால் பொதுவான கூட்டத்தில் அவரிடம் கேள்வி கேட்கவும் என் மனத்தை நெருடிய கேள்விகளை கேட்கவும் இவ்வாறாக மிகவும் இயல்பான முறையில் அவரோடு என் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கேள்வி கேட்கும் வாய்ப்பு கிடைத்தபோது நான் என் நண்பர்களோடு இணைந்து அவரிடம் கேள்விகள் கேட்டு விவாதம் செய்தேன். என்னை குழப்பிய சில பிரச்சனைகள் பற்றி கேட்டபோதுதான் எனக்கு தெரிந்தது, அவருக்கு இலக்கணமும் இலக்கியமும் தவிர மற்ற கலை இலக்கிய பாடங்கள் பற்றி தெரியாது என்று. மேலும் அவரது அறிவு மரபுசார் அறிவாகவும் பழமையானதாகவும் இருந்தது. சிசரோவின் சில உரைகளையும் செனேகாவின் வெகு சில புத்தகங்களையும் சில செய்யுள்களையும் மணிக்கையம் பற்றி இனிய நடை லத்தீனில் எழுதப்பட்ட புத்தகங்கள் சிலவற்றையும் இவர் கற்றறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உரைகள் நிகழ்த்தியதன் வழியாக வார்த்தைகளை எப்படி வேகமாகவும் மற்றவர்கள் உடன்படுகிற வகையிலும் மற்றவர்களின் மனத்தில் உள்ளதை ஈர்த்து கொஞ்சம் இயல்பான அருளோடு அனைவரையும் ஈர்த்து கொள்ளும் ஆற்றலையும் பெற்றிருந்தார். ஆண்டவரே, என் கடவுளே, என் மனச்சான்றின் நடுவரே, என் நினைவு சரிதானா? உம் திருமுன் என் இதயத்தையும் என் நினைவையும் அர்ப்பணிக்கிறேன்.
அந்த நாட்களில் கண்ணுக்கு புலப்படாத உம் பராமரிப்பினால் நீர் என்னை ஆட்கொண்டீர். நான் வெட்கத்துக்குரிய என் பிழைகளைக் கண்டு வெறுக்குமாறு அவற்றை என் கண்முன் நிறுத்தினீர். பிரிவு 7. கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் அவர் பெற்றிருந்த குறைவான அறிவும் பயிற்சியும், இவற்றில்தான் இவர் மிகவும் திறமை வாய்ந்தவர் என நான் எண்ணியிருந்தேன். அவற்றை பற்றி அறிந்த நான் என்னை நெருடிய கேள்விகளையும் தேடல்களையும் பகுப்பாய்வு செய்து தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தேன். கலைகளை பற்றிய அறியாமையில் இருப்பது பக்தியோடு ஒத்துப்போகும். ஆனால் அது மணிக்கையருக்கு அல்ல. மணிக்கையர்களின் புத்தகங்களில் வானம், சூரியன் மற்றும் சந்திரன் பற்றிய புனைகதைகள் நிரம்பி வழிந்தன. மற்ற நூல்களில் கற்ற கணித சமன்பாடுகளோடு ஒப்பிட்ட நான் மணிக்கைய நூல்களில் நிரம்பியிருந்த கதை சரிதானா அல்லது ஏறக்குறைய பொருத்தமானதுதானா என்று பவுஸ்துவிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அவர் இதை விளக்கிச் சொல்லும் அளவுக்கு அறிவு படைத்தவர் இல்லை என நினைத்தேன். இருந்தாலும் எனது கேள்விகளை ஆய்வுக்கும் விவாதத்திற்கும் முன்வைத்தேன். அந்த சுமையை அவர் தன்மேல் ஏற்க தயாராக இல்லை. இவற்றை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என உணர்ந்த அவர் தனக்கு தெரியாது என்று ஒத்துக்கொள்ளவும் வெட்கப்படவில்லை. முன்னொரு காலத்தில் தங்களது பேச்சாற்றலால் தன்வயப்படுத்த எண்ணிய, தங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தும் எனக்கு கற்றுக் கொடுக்க முயன்ற மற்றவர்களைப் போல அல்லர் இவர். இவரின் இதயம் பக்கம் திரும்பவில்லை என்றாலும் தன்னை நோக்கி திரும்பியிருந்தது. அறிவுக்குறையை கையாள தெரியாதவர் அல்லர் அவர். மாறாக உள்ளே சென்றால் வெளியே வர முடியாத அல்லது பின்வாங்க முடியாத பிரச்சனைகள் பக்கம் இழுக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அவரை நான் இன்னும் விரும்ப இதுவே காரணமானது. எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் என்று தன்னை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் நான் ஏக்கத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை விட பெரியதுதான். மிகவும் கடினமான மற்றும் நுணுக்கமான கேள்விகளில் நான் இவரை இப்படித்தான் பார்த்தேன். இதன் விளைவாக மணியின் எழுத்துக்களின் மேல் நான் கொண்டிருந்த பேரார்வம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிந்தது. மணிக்கையத்திலேயே மிகவும் சிறந்து விளங்கிய ஒருவரே என் கேள்விகளுக்கு விடை தராததால் என்னை நெருடிய பல கருத்துருக்களை பற்றி மற்ற ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. இருந்தாலும் பவுஸ்து இலக்கியத்தின் மேல் கொண்டிருந்த விருப்பத்தால் நான் அவரோடு இன்னும் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தேன். இந்த பாடத்தைத்தான் நான் அந்நாட்களில் பேச்சாற்றல் பேராசிரியராக கார்த்தேஜின் இளவல்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அவர் கேட்க விரும்பிய அல்லது அவரது சிந்தனைக்கு ஒத்ததாக இருந்த புத்தகங்களை அவரோடு இணைந்து வாசித்தேன். அந்த மனிதரை நான் அறிந்தபின் மணிக்கையத்திலேயே இன்னும் வளர வேண்டும் என்று நான் எடுத்த தீர்மானத்தை முழுவதுமாக கைவிட்டேன். நான் ஏற்கனவே இருந்த நிலையை விட நிறைவு தரக்கூடியது அவற்றில் இல்லை என்பதே என் நிலைப்பாடாக இருந்தது. நான் விரும்பும் ஒன்று தானாக வரும் வரை நான் இருந்த நிலையில் நிறைவோடு இருக்க முடிவு செய்தேன். ஆகவே புகழ்பெற்ற பவுஸ்து, பலருக்கு சாவின் கண்ணியாக இருந்த பவுஸ்து, அவர் அறியாமலே என் கால்களை கட்டியிருந்த கயிறுகளை மெதுவாக அவிழ்க்கத் தொடங்கினார். ஏனெனில் என் கடவுளே, கண்ணுக்கு புலப்படாத உமது பராமரிப்பின் கரங்கள் என் ஆன்மாவை கைவிடவில்லை. என் தாய் இரவும் பகலும் வடித்த கண்ணீர் துளிகள் அவரின் இதயத்திலிருந்து எழுந்த இரத்தப்பழியாய் உம்முன் எழுந்தது. நீரும் வியத்தகு முறையில் என்னை வழிநடத்தினீர். என் கடவுளே, நீரே அதை நிகழச் செய்தீர். ஏனெனில் தமக்கு விருப்பமான நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நீர் உருவாக்கிய ஒன்றை கைகள் தொட்டு புதுப்பிக்காமல் ஒருவர் எப்படி மீட்பு பெற முடியும்? பிரிவு 8. என் ஆசிரிய பணியை நான் கார்த்தேஜில் செய்வதற்கு பதிலாக அதை ரோமையில் செய்யுமாறு நீர் என்னை வற்புறுத்துவதில் கருத்தாயிருந்தீர். என்னை வற்புறுத்திய இந்த உந்துதலை நான் உம்மிடம் அறிக்கையிடத் தவறமாட்டேன். ஏனெனில் இதிலும் உமது ஆழமான கண்ணுக்கு புலப்படாத பராமரிப்பையும் இரக்கத்தையும் நான் உணர்ந்தேன். இவை என்றும் எங்களுக்கு இருக்கின்றன. ரோமை சென்றால் நிறைய பணமும் மதிப்பும் கிடைக்கும் என்ற என் நண்பர்களின் சொற்கள் மட்டும் என்னை தூண்டி எழுப்பவில்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களின் சொற்களும் என் முடிவை நிர்ணயித்தன. நான் ரோமை செல்வதற்கான முதன்மையான மற்றும் ஒரே காரணம், அங்கிருக்கும் இளவல்கள் தங்களது படிப்பில் கருத்தாயிருப்பவர்கள் என்றும் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் கேள்விப்பட்டதுதான். அவர்கள் தாங்கள் பதிவு செய்யாத ஆசிரியரின் வகுப்பிற்குள் முந்தி அடித்துச் செல்வதோ
கூட்டமாக மொய்த்துக் கொள்வதோ இல்லை. மேலும் ஆசிரியரின் அனுமதியின்றி எவரும் அனுமதிக்கப்பட்டதில்லை. இதற்கு எதிர்மாறாக கார்த்தேஜில் மாணவர்களிடம் எந்த ஒரு ஒழுங்கும் இல்லை. அவர்கள் முறையற்றவர்களாகவும் கட்டுக்கடங்காதவர்களாகவும் இருந்தனர். ஒவ்வொரு ஆசிரியரும் தனது மாணவர்களின் நலனுக்காக ஏற்படுத்தியிருந்த ஒழுங்கை நாணம் கெட்ட வழியில் உட்புகுந்து கெடுத்து இடையூறு விளைவித்தனர். காழ்ப்புணர்ச்சியும் வன்முறையும் நிறைந்த செயல்கள் பலவற்றை அவர்கள் செய்தனர். அதை பற்றி அவர்கள் அக்கறைப்படவோ, அப்படி செய்தால் தாங்கள் சட்டத்தால் தண்டிக்கப்படுவோம் என்று அச்சப்படவோ இல்லை. இப்படி செய்வதுதான் தங்களது மரபும் வழக்கும் என நினைத்து கொண்டனர். இவ்வாறாக அவர்களது இழிவான தன்மாய தோற்றம் வெளிப்படுகிறது. உமது நிலையான சட்டம் என்றுமே அனுமதிக்காத ஒன்றை அவர்கள் செய்வதற்கு அனுமதி பெற்றது போல செயல்படுகிறார்கள். தீங்கான செயல்களைச் செய்ய சுதந்திரம் பெற்றிருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த பார்வையற்ற நிலையிலேயே அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். மேலும் மற்றவர்களுக்கு இழைக்கும் தீங்கை விட தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கின்றனர். நான் மாணவனாயிருந்த போது இப்படிப்பட்ட பழக்கங்களிலிருந்து ஒதுங்கியே இருந்தேன். ஆனால் ஒரு பேராசிரியராக இப்படிப்பட்ட பழக்கங்களை என் மாணவர் அல்லாத மற்றவரிடம் பொறுத்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டேன். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாத இடம் என்று மற்றவர்கள் சொன்ன அந்த இடத்திற்கு போக நான் முடிவெடுத்தேன். ஆனால் என் அடைக்கலமும் உயிர் வாழ்வோர் நாட்டில் என் பங்குமான நீரே என் ஆன்மாவின் மீட்புக்காக என் மண்ணக வீட்டை மாற்ற விரும்பினீர். இறப்பின் வாழ்வை விரும்பி மடமையான செயல்களைச் செய்யும், மறுவாழ்வில் வீணான வெகுமதிகளை வாக்களிக்கும் மக்களை பயன்படுத்தி என்னை கார்த்தேஜிலிருந்து கிழித்தெடுத்து ரோமையின் கவர்ச்சிகள் என்னை கவர்ந்திழுக்கும் வண்ணம் என் முன் அவற்றை காட்டி என்னை அங்கே இழுத்துச் சென்றீர். எனது காலடிகளை நீர் சரி செய்ய மறைமுகமாக நீர் அவர்களது மற்றும் எனது பிறழ்வுகளை பயன்படுத்தி கொண்டீர். ஏனெனில் எனது அமைதியை குலைக்க நினைத்தவர்கள் அவமானமான வெறியால் கண்கள் மூடப்பட்டனர். என்னை வேறு எங்கேயாவது போகுமாறு அழைத்தவர்கள் இவ்வுலகை பற்றியே நாட்டம் கொண்டிருந்தனர். நானோ நிதர்சனமான துன்பத்தை இங்கே வெறுத்த நானோ அங்கிருக்கும் பொய்யான இன்பத்தை பின்பற்றிச் சென்றேன். ஆனால் கடவுளே, நான் ஏன் கார்த்தேஜை விட்டு ரோமை சென்றேன் என்பதை நீர் அறிந்திருந்தீர். ஆனால் அதை பற்றி நீர் என்னிடமோ என் தாயிடமோ வெளிப்படுத்தவே இல்லை. என் பயணம் பற்றி வருத்தப்பட்ட என் தாய் கடல் வரை வந்து என்னை வழி அனுப்பினார். ஆனால் நான் திரும்பி வருமாறும் தானும் என்னுடன் வருவதாக திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்ததாலும் நான் அவளை ஏமாற்றினேன். என் நண்பன் ஒருவன் இருக்கிறான் என்றும் பயணத்திற்கு காற்று ஏற்றதாக மாறும் வரை நான் கடற்பயணம் செய்ய மாட்டேன் என்றும் சொல்லி நடித்தேன். என்னை மிகவும் அன்பு செய்த என் தாயிடம் நான் பொய் சொன்னேன். அவளை விட்டு நான் வழுக்கி ஓடினேன். இதையும் நீர் மன்னித்தருளினீர். வெறுக்கத்தக்க அழுக்காயிருந்த என்னை திருமுழுக்கில் அருளின் தண்ணீரால் கழுவும் வண்ணம் என்னை கடலின் தண்ணீரிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தீர். திருமுழுக்கு தண்ணீரே என்னை தூய்மையாக்குவதாகவும் என் தாயின் கண்களிலிருந்து வழிந்த ஆறுகளை வற்றச் செய்வதாகவும் இருந்தது. இக்கண்ணீரே அவளின் முகத்தின் முன் இருந்த மண்ணில் பாய்ந்தோடியது. இருந்தாலும் நான் இல்லாமல் வீடு திரும்ப அவள் மறுத்ததால் அவளை மிகவும் கஷ்டப்பட்டு எங்கள் கப்பலுக்கு அருகில் இருந்த சிப்ரியானின் நினைவு ஆலயத்தில் தங்க வைத்தேன். ஆனால் அந்த இரவு மறைவாக நான் புறப்பட்டேன். அவள் வரவில்லை. அழுது கொண்டும் ஜெபித்து கொண்டும் ஆலயத்திலேயே தங்கிவிட்டாள். தனது கண்ணீர் வெள்ளத்தால் உம்மிடம் அவள் இறந்து வேண்டியதென்ன என் கடவுளே? என் பயணத்தை நீர் தடுக்கும் அளவுக்கு அவள் உம்மிடம் என்ன கேட்டாள்? இருந்தாலும் உமது விமரிசையால் அவளது ஏக்கத்தின் சாரத்தை நீர் கண்ணுற்றீர். அவள் விரும்பியது போல நீர் என்னை மாற்ற வேண்டும் என்று அவள் கேட்டதை நீர் உடனடியாக தரவில்லை என்றாலும் காற்று அடித்து எங்களது கப்பலை நகர்த்தியது. கரை மெதுவாக கண்களிலிருந்து மறையத் தொடங்கியது. அதோ விடிந்தபோது அவள் துக்கத்தால் பைத்தியம் பிடித்தவள் போல் காதுகளை தன் பேரழுகையால் நிரப்பினாள். ஆனால் அவளின் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுக்கவில்லை. எனது பேரார்வங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எனது பேரார்வங்களையே பயன்படுத்தினீர். தனது இரத்தமும் சதையுமான எனக்காக அவள் ஏங்கிய ஏக்கத்தை துன்பம் என்னும் சாட்டையால் அடித்து சரி செய்தீர். எல்லா தாய்மார்களையும் போல, எல்லா தாய்மார்களையும் விட என்னை தன்னருகே வைத்து கொள்ளவே அவள் விரும்பினாள். ஆனால்
அவளிடமிருந்து நீர் என்னை பிரிப்பது அவளுக்கு மகிழ்வை கொண்டு வரும் மகனாக என்னை மாற்றுவதற்காகத்தான் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவள் அதை அறியவும் இல்லை. ஆகையால் அவள் அழுது புலம்பினாள். அவளின் இந்த துன்பங்களில் வேதனையில் பெற்றெடுத்த தன் குழந்தையை தேடிய ஏவாளின் நிழல் இருந்தது. நான் அவளை ஏமாற்றிவிட்டேன். நான் கல்மணம் படைத்த கொடூரன் என்று என்னை பற்றி உம்முன் குற்றம் சுமத்திவிட்டு உம்மிடம் திரும்பி எனக்காக ஜெபித்தாள். தன் வீடு திரும்பினாள். அதே நேரம் நான் ரோமையை வந்தடைந்தேன். பிரிவு 9. தாங்க முடியாத உடல் நோய் ஒன்று என்னை ரோமையில் வரவேற்றது. அந்நோயால் பீடிக்கப்பட்ட நான் நாளுக்கு நாள் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். நான் உமக்கு எதிராகச் செய்த தீமைகளையும், எனக்கு எதிராகச் செய்த தீமைகளையும், பிறருக்கு எதிராகச் செய்த தீமைகளையும் இவற்றோடு சேர்த்து நாங்கள் இறக்க காரணமான ஆதாமின் தொடக்க பாவத்தின் வடுக்களையும் சுமந்தேன். கிறிஸ்துவில் அப்பாவங்கள் எதையும் நீர் எனக்கு மன்னிக்கவில்லை. மேலும் என் பாவங்களால் நான் உமக்கு எதிராக வளர்த்து கொண்ட பாவ மனப்பாங்கிலிருந்து அவர் தன் சிலுவையால் என்னை மீட்கவும் இல்லை. அவரது சிலுவை வெறும் மாயை என்று நான் நம்பிக்கொண்டிருந்தால் அவர் எப்படி என்னை மீட்பார்? எந்த அளவுக்கு அவரது உடலின் மரணம் பொய் என்று நினைத்தேனோ அந்த அளவுக்கு என் ஆன்மாவின் மரணம் உண்மை என்று இருந்தது. எந்த அளவுக்கு அவரது உடலின் வாழ்வு உண்மை என இருந்ததோ அந்த அளவுக்கு என் ஆன்மாவின் வாழ்வு பொய் என்று இருந்தது. காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் இறப்பை நோக்கி வேகமாக நகர்ந்து சென்றேன். அந்த நேரம் நான் இறந்திருந்தால் அழியா பெருநெருப்பிற்கு அல்லாமல் வேறெங்கு நான் சென்றிருப்பேன்? காய்ச்சல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நான் இறக்கும் தருவாயில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் இறந்திருந்தால் நான் அழியா நெருப்பிற்குத்தானே சென்றிருப்பேன். உம் நீதியான ஒழுங்கின்படி என் செயல்களுக்கு தகுதியான தண்டனை நெருப்பின் துன்பங்களே. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தது என் தாய்க்கு தெரியாது. என் அருகில் அவள் இல்லாவிட்டாலும் எனக்காக அவள் ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆனால் நீர் எங்கும் நிறைந்திருக்கிறீர். அவள் இருக்கும் இடத்தில் நீர் அவளின் ஜெபத்தை கேட்டீர். நான் இருக்கும் இடத்தில் நீர் என்மேல் இரக்கம் கொண்டு என் உடலுக்கு நலம் தந்தீர். ஆனால் என் உள்ளம் இன்னும் நோய்வாய்ப்பட்டே இருந்தது. ஏனெனில் அவ்வளவு ஆபத்திலும் இறப்பின் அபாயத்திலும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு எல்லளவும் இல்லை. நான் சிறுவனாயிருந்தபோது அதை பெற நான் என் தாயை கெஞ்சி வேண்டினேன். இதை பற்றி நான் முன்பே அறிக்கையிட்டுள்ளேன். ஆனால் வெட்கத்திலேயே வளர்ந்த நான் எனது மடமையில் உம் அருமருந்து என்னும் ஆலோசனைகளைப் பற்றி கேலி செய்தேன். இத்துயரமான நிலையில் என் உடலும் ஆன்மாவும் இருக்க நீர் என்னை இறக்க விடவில்லை. ஒருவேளை என் தாயின் இதயம் காயப்பட்டிருந்தால் அவள் அதிலிருந்து ஒருபோதும் மீண்டிருக்கவே மாட்டாள். அவள் என்மேல் வைத்திருந்த அன்பை பற்றி என்னால் சொல்லி முடியாது. தன் வயிற்றில் என்னை தாங்கிய போது அவள் அனுபவித்த வலியை விட தன் மனத்தில் என்னை தாங்கிய போதுதான் அவள் அதிகமாக வலியை அனுபவித்தாள். இச்சூழலில் அவளது அன்பின் இரக்கத்தையும் தாண்டி என்மேல் மரண அடி விழுந்து நான் ஒருவேளை இறந்திருந்தால் அவள் அதிலிருந்து எப்படி மீண்டிருப்பாள் என்பது எனக்கு தெரியவில்லை. தொடர்ந்தும் இடைவிடாமலும் அவள் செய்யும் ஜெபங்கள் எங்கே போயிருக்கும்? உம்மிடம் தவிர அவை வேறெங்கு செல்லும்? ஆனால் கருணையின் கடவுளே, தாழ்வுற்று நொறுங்கிய தூய்மையான கைம்பெண்ணின் இதயத்தை நீர் புறந்தள்ளி விடுவீரோ? வறியோர்க்கு இறங்குவதிலும் உமது இறையடியார்களை பணிந்து பணிவிடை புரிவதிலும் இடையராது திருப்பலி காண்பதிலும் காலையிலும் மாலையிலும் இடைவிடாமல் உம் ஆலயத்திற்கு வருவதிலும் வீணான புறம் கூறுதலிலும் வீண் பேச்சிலும் நேரத்தை வீணாக்காமல் இருப்பதிலும் உம் வார்த்தைகளை கேட்பதிலேயே ஆர்வம் கொண்டு அவளது ஜெபங்களில் உம்மிடம் மட்டுமே பேச விரும்புவதிலும் கருத்தாயிருக்கும் அவளின் ஜெபத்தை நீர் தள்ளிவிடுவீரோ? அவளுக்கு இந்த நற்குணத்தை தந்த நீர் அவளை வெறுத்து ஒதுக்குவீரோ? உம்மிடமிருந்து பொன்னையோ வெள்ளியையோ மாறுகின்ற பொருட்கள் மற்றும் ஆதாயத்தையோ தேடாமல் தனது மகனின் மீட்பை மட்டுமே தேடிய அவளது கண்ணீரை நீர் தள்ளிவிடுவீரோ? இல்லை, இல்லை ஆண்டவரே. நீர் அங்கு இருந்து அவளது விண்ணப்பத்தை கேட்டீர். நீர் வகுத்த உம் திட்டத்தின்படி அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி வழிநடத்திச் சென்றீர். அவளுக்கு நீர் வெளிப்படுத்திய காட்சிகளிலும் உம் பதில்களிலும் சிலவற்றை சொல்லவில்லை. நீர் அவளை நெறிபிரளச் செய்யவில்லை. தனது நம்பிக்கை கொண்ட மார்பில் அவள் அவற்றைச் சுமந்தாள். தனது இடையராத ஜெபத்தில் நீர் அவளுக்கு அருளிய வாக்குறுதிகளாக அவள் அவற்றை இறுக பிடித்து கொண்டாள்.
என்றென்றும் உள்ளது உம் பேரன்பு. நீர் எவருடைய கடன்களையெல்லாம் மன்னிக்கிறீரோ அவர்களையெல்லாம் உமது வாக்குறுதிகளால் உமக்கு நிரந்தரமாக கடன்பட வைக்கிறீர். பிரிவு 10. நீர் என் நோயை குணமாக்கினீர். உம் அடியாளின் மகனை கண்ணோக்கி உடல் நலம் தந்தீர். இதுவே அவனது ஆன்ம நலத்திற்கான தொடக்கமாக இருந்தது. ரோமையில் இருந்த இந்நாட்களில் கூட நான் பொய்யான மற்றும் ஏமாற்றக்கூடிய புனிதர்களோடு தொடர்பில் இருந்தேன். அந்த புனிதர்களை பின்பற்றுபவர்களில் ஒருவருடைய வீட்டில்தான் நான் உடல் நலமற்ற போது ஓய்வெடுத்தேன். மேலும் தங்களையே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அழைத்து கொண்டவர்களோடும் இணைந்திருந்தேன். மேலும் நாங்கள் பாவம் செய்வதில்லை என்றும் எங்களில் இருக்கும் ஏதோ ஒரு புற காரணிதான் எங்களில் பாவம் செய்கிறது என்றும் எண்ணினேன். இந்த எண்ணமே என் வீணான ஆணவத்திற்கு தூபமிட்டது. நான் ஏதாவது தவறு செய்யும்போது அந்த தவறுக்கு நான் பொறுப்பில்லை என்றும் நான் அதை உம்மிடம் அறிக்கையிடவும் நீர் என் ஆன்மாவை குணமாக்கவும் தேவையில்லை என்றும் நினைக்கத் தூண்டியதும் இந்த எண்ணமே. இவ்வாறாக அது உமக்கு எதிராக பாவம் செய்தது. நான் பாவம் செய்யவில்லை, என்னிலிருக்கும் வேறொன்றுதான் செய்தது என்று சொல்லி உம்மிடமிருந்து நான் தப்பித்துக்கொள்ள நினைத்தேன். ஆனால் என்னிலே முழுமையாக இருந்த என்னை என்னிடமிருந்தே பிரித்தது என் பக்தியின்மையே. நான் பாவியல்ல என்று நினைத்ததே பெரிய பாவம். பாவம் செய்யும் என்னில் எல்லாம் வல்ல கடவுள் தோற்றுப்போகிறார் என்ற தப்பறை கொள்கையை பிடித்து கொண்டு உம்மால் நான் மீட்கப்படுகிறேன் என்பதை மறந்து எனது பாவ இயல்பில் உம்மிடம் சரணாகதி அடைய மறுத்தேன். நீர் இன்னும் என் நாவுக்கு காவல் வைக்கவில்லை, என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைக்கவில்லை. தீச்செயல் செய்யும் மனிதரோடு இணைந்து பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை நான் தேடாதவாறும் தீய வார்த்தைகளுக்குள் நான் நழுவி விழாதவாறும் நீர் என்னை தடுக்கவில்லை. ஆகையால்தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு என்னையே இணைத்து கொண்டு திரிந்தேன். அவர்களது பொய்யான கொள்கைகளில் நான் இன்னும் முன்னேறிச் செல்ல முடியாது என்று தெரிந்திருந்தாலும் நான் அவர்களோடு என்னையே இணைத்து கொண்டேன். அதைவிட நல்லது எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவர்களோடு இருப்பதே போதும் என்று நிறைவடைந்தேன். ஆனால் எனது இந்த பண்பு என்னை பொறுப்பற்றவனாகவும் ஊதாரியாகவும் மாற்றியிருந்தது. கல்வியாளர்கள் என்று அழைக்கப்பட்ட மெய்யியலாளர்கள் மற்றவர்களை விட விவேகமானவர்கள் என நினைத்திருந்தேன். எல்லாமே சந்தேகத்திற்கு உட்பட்டது என்றும் உண்மையை அறிவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர்கள் கற்பித்தார்கள். என்னை பொறுத்தவரையில் அது அவர்களின் சொந்த கருத்து என்றும் இதனாலேயே அவர்கள் மற்றவர்கள் நடுவில் புகழ் பெற்றார்கள் என்றும் எனக்கு தெரிந்தது. இருந்தாலும் அவர்கள் ஏன் அப்படி எண்ணுகிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் என்னை விருந்தினராக ஏற்று உபசரித்தவரிடம் மணிகேய புத்தகங்களில் நிறைந்திருக்கும் புனைகதைகளை முழுமையாக நம்பக்கூடாது என்று சொல்ல நான் தவறவில்லை. அப்படி சொன்னாலும் தப்பறை கொள்கை இல்லாதவர்களிடம் நட்பு பாராட்டுவதை விட மணிகேய கொள்கை உடையவர்களிடமே நான் அதிகம் நட்பு பாராட்டினேன். இருந்தாலும் அவர்களோடு நான் கொண்டிருந்த நெருக்கம் வேறு எதையும் பார்க்க முடியாமல் என்னை தடுத்தது. குறிப்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அனைத்தையும் படைத்தவரே, உம் திரு அவையின் அவ்வுண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்பவில்லை. மணிகேயர்கள் என்னை அதிலிருந்து திருப்பி விட்டார்கள். மனித உருவில் உம்மை உருவகித்து பார்ப்பதும் மனிதர்களின் கை கால்களின் வரையறைக்குள் உம்மை வைத்து பார்ப்பதும் வெட்கம் தருவதாக இருந்தது. என் கடவுளை பற்றி நான் சிந்திக்க விரும்பிய போது வெறும் இயற்பியல் எடையை தாண்டி என்னால் சிந்திக்க முடியவில்லை. நிறையில்லாததும் பருப்பொருள் இல்லாததும் இருத்தல் கொள்ள முடியும் என நான் நினைக்கவும் இல்லை. இதுதான் எனது இன்றியமையாத அந்த தவறுக்கான முதன்மையான மற்றும் ஒரே காரணம். இதே காரணத்திற்காக தீமை என்பதும் ஒரு பருப்பொருள் என எண்ணினேன். அதற்கென்று ஒரு பிறழ்வான எடையும் நிறையும் இருந்து அது திடமான மண் போலவோ மென்மையான வாயு போலவோ இருக்கும் என எண்ணினேன். மண்ணுக்குள் ஊடுருவிச் செல்லும் மனித மனம் போல அது இருக்கலாம் என்றும் நினைத்தேன். நன்மையே உருவான கடவுள் தீமையை படைத்திருக்க முடியாது என்று என் இறைபக்தி சொன்னதால் முடிவற்ற இரண்டு குணங்கள், நன்மை தீமை, தீமை சிறியது நன்மை பெரியது என்று இருக்கும் என தீர்மானித்தேன். நான் கொண்டிருந்த மற்ற தவறான கொள்கைகளெல்லாம் இதிலிருந்து தொடங்கியவையே. கிறிஸ்தவ நம்பிக்கையை நோக்கி நான் திரும்பிய போது நான் விரும்பியது அது அல்ல என்று கண்டு பின்வாங்கினேன். என் கடவுளே, என் மனத்தை திறந்து காட்டும் உம் இரக்கப் பெருக்கிடம் திரும்பி உமக்கு எதிராக நிற்கும் தீமையை தவிர
நீர் அனைத்திலும் எல்லாம் வல்லவர் என்றும் என்றென்றும் நீடிப்பவர் என்றும் நம்புவது சால்பு என உணர்ந்தேன். உமக்கு ஒரு மனித உருவம் இருக்கிறது என்று நம்புவதை விட இது மேலானது என நினைக்கிறேன். தீமையின் இயல்பு உம்மிடமிருந்து உருவானது என்று நினைப்பதை விட தீமையானது எதையும் நீர் படைக்கவில்லை என்று நம்புவதே சிறந்தது. ஒரே மகனும் எங்கள் மீட்பரும் கூட ஒளிர்கின்ற உம்மிலிருந்து தோன்றி எங்களை மீட்டார் என்றே நான் எண்ணியிருந்தேன். எனது வீணான கற்பனை எப்படி உருவம் தந்ததோ அப்படியேதான் நான் கற்பனை செய்திருந்தேன். ஏனெனில் அவரது உடல் மனித உடல் கலப்பில்லாமல் கன்னிமரியாவிடம் பிறக்க முடியாது என்று நினைத்தேன். எங்களோடு ஒன்றாக கலந்தாலும் அவர் எங்களால் தீட்டுப்பட முடியாது என்பதை என்னால் உணர முடியவில்லை. அவர் உடலால் தீட்டுப்பட்டவர் என்ற எண்ணம்தான் அவரது மனு உருவாதலை நான் நம்புவதற்கு தடையாக இருந்தது. எனது இந்த ஒப்புகைகளை வாசிக்கும் கேட்கும் இறையடியார்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள். இருந்தாலும் அதுதான் என் எண்ணமாக இருந்தது. பிரிவு 11. மணிக்கையர்கள் புனித மறைநூல்களை பற்றி விமர்சித்ததற்கு எதிராக யாரும் பேசியதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சில நேரங்களில் நான் அப்புத்தகங்களில் கற்ற சில கருத்துருக்களை அவர்களோடு விவாதித்து அவர்கள் கேள்விகளை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கண்டறிய விரும்பியதுண்டு. கார்த்தேஜில் எல்ஃபிடியு என்பவரின் விரிவுரைகள் எனக்கு நெருடல்களை ஏற்படுத்தின. இவர் மணிக்கையர்களுக்கு எதிராக பொதுவில் வாதாடவும் அவர்களிடம் கேள்விகள் கேட்கவும் செய்தார். மேலும் இவர் விவிலியத்திலிருந்து மேற்கோள்கள் எடுத்து கையாண்டார். அவர்களால் இவரை மறுத்து பேச முடியவில்லை. மணிக்கைய விடைகள் எனக்கு வலுவற்றனவாய் தெரிந்தன. அவர்கள் பொதுவில் எளிதாக விடையளிக்கவில்லை என்றாலும் தனியாக எங்களுக்கு விடையளித்தனர். புதிய ஏற்பாட்டு நூல்களை பலர் சிதைத்துவிட்டனர் என்றும் யூதர்களின் சட்டங்களை கிறிஸ்தவ நம்பிக்கைக்குள் புகுத்தும் வண்ணம் சிலர் இப்படி செய்தனர் என்றும் அவர்கள் அறுதியிட்டு கூறினார்கள். ஆனால் சிதைந்து போகாத பிரதிகளை காட்ட அவர்களால் முடியவில்லை. ஆனால் என்னை கட்டுக்குள் வைத்திருந்ததும் என்னை மூச்சையாகச் செய்ததும் என்னவெனில், எல்லாவற்றையும் இயற்பியல் நிறைக்குள் அல்லது பருப்பொருளுக்குள் அடக்க நான் செய்த முயற்சிதான். அவற்றின் சுமையால் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த என்னால் தூய்மையான எளிமையான உண்மையின் தென்றல் காற்றை சுவாசிக்க முடியவில்லை. பிரிவு 12. பொது இட பேச்சுக்களை கற்பிக்கும் ஆசிரிய பணியில் என்னையே முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். இப்பணிக்காகவே நான் ரோமைக்கு வந்தேன். முதலில் நான் சில மாணவர்களை என் வீட்டில் சேர்த்து அவர்களோடும் அவர்கள் வழியாகவும் நான் பலரால் அறியப்பெற்றேன். நான் ஆப்பிரிக்காவில் பொறுமை இழந்து கையாண்ட மாணவர்களை விட ரோமை மாணவர்கள் மிக நன்றாக நடந்து கொண்டார்கள். சில அடாவடி கும்பலால் அங்கே காணப்பட்ட வன்முறையும் வன்மமும் இங்கே இல்லை. ஆனால் ஆசிரியருக்குரிய கட்டணத்தை கொடுப்பதை தவிர்ப்பதற்காக மாணவர்கள் திடீரென கூட்டமாகச் சேர்ந்து மற்றொரு ஆசிரியரிடம் மாறிச் சென்று விடுவார்கள் என்றும், இவ்வாறாக தங்களது வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் பணத்தாசை கொண்டு நேர்மை விலை பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது. அவர்களை நான் அறவே வெறுத்தேன். ஆனாலும் வெறுத்து ஒதுக்கவில்லை. ஏனெனில் அந்நாட்களில் அவர்கள் எல்லாரும் எனக்கு செய்த தீமைக்காக வருத்தப்படவில்லை என்றாலும் அவர்களால் நான் பட்ட துன்பத்திற்காக வருந்தினேன். இப்படிப்பட்டவர்கள் உமக்கு இழுக்கை கொண்டு வருகிறார்கள். உமக்கு எதிராக பரத்தமையில் ஈடுபடுகிறார்கள். விரைவில் கடந்து போகக்கூடிய மறையக்கூடிய இன்பங்களை நாடுவதுடன் தொட்டவுடன் அழுக்காக்கும் கரைகளால் தங்கள் கைகளை கரைப்படுத்திக் கொள்கின்றனர். கடந்து போகும் உலகை அவர்கள் கட்டி தழுவிக்கொள்கிறார்கள். நீர் வழி தவறியவர்களை காத்திருந்து கரம் பிடித்து கொண்டாலும் உம்மிடமே திரும்ப அழைத்து கொண்டாலும் அவர்களின் வேசித்தனத்தை நீர் மன்னித்தாலும் அவர்கள் உம்மை உதறி தள்ளுகிறார்கள். இன்றும் இத்தகைய தீயோரையும் பிறழ்வு நடத்தை கொண்டவர்களையும் நான் வெறுக்கிறேன். அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர் என்ற நிலையில் அவர்களை அன்பு செய்கிறேன். ஏனெனில் இவ்வாறாக அவர்கள் பணத்தை விட உம்மை பற்றிய அறிவையும் அறிவை விட உண்மையான உம்மையும் பற்றி கொள்வார்கள். உண்மையான கடவுளாகிய நீரே உறுதியான நன்மைத்தனத்தின் களங்கமற்ற அமைதியின் ஊற்று. ஆனால் அம்மாதிரியான பிறழ்வு நடத்தை கொண்ட மக்களை சகித்து கொள்ள என்னால் முடியவில்லை. அவர்கள் நன்மையாம் உம்மை நோக்கி வரவேண்டும் என்பது என் விருப்பமாக இருந்தது. பிரிவு 13. மிலான் நகரில் பேச்சுக்களை கற்பிக்க ஒரு பேராசிரியர் தேவைப்படுவதாகவும் அவரது பயணத்திற்கான செலவை அரசின் பொது நிதியகம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் மிலானிலிருந்து ரோமைக்கு ஓர் அறிவிப்பு வர கேள்வியுற்று அந்த வேலைக்கு எனக்கு தெரிந்த
மணிக்கேயத்தின் மது மயக்கத்திலிருந்த சிலரின் பரிந்துரைகளின் வழியாக விண்ணப்பித்தேன். இவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்பதற்காகவே நான் மிலான் போக விரும்பினேன். ஆனால் இதை பற்றி எங்கள் இருவருக்குமே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளில் நான் வழங்கிய உரை அந்த நேரத்தில் நகர் தலைவராயிருந்த சிம்மாகுஸ் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போக அவர் என்னை மிலானுக்கு அனுப்பினார். இப்படியாக நான் மிலானிடமும் அதன் ஆயர் அம்புரோசிடமும் வந்து சேர்ந்தேன். உலக புகழ்பெற்ற அவர் உமக்கு அர்ப்பணமான மிகச்சிறந்த அடியார் என அறியப்பட்டிருந்தார். அவர் தனது நாவன்மையாலும் பேச்சாற்றலாலும் உம் மக்களுக்கு செழுமையான கோதுமையின் கொழுப்பையும் உம் அருள் பொழிவு எண்ணெயின் மகிழ்வையும் உம் திராட்சை ரசத்தின் மயக்கத்தையும் அள்ளி வழங்கினார். நான் உம்மை நோக்கி அழைத்து வரப்படுவதற்காக நீர் அவரை நோக்கி என்னை அழைத்துச் சென்றீர். இறை மனிதராகிய அவர் ஆயருக்குரிய தகுதியில் தந்தைக்குரிய வாஞ்சையோடு என்னை தழுவிக்கொண்டார். நான் அவரை விரும்பத் தொடங்கினேன். முதலில் உண்மை எடுத்துரைக்கும் ஆசிரியராக அல்ல, ஏனெனில் உம் திரு அவையின் மேல் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. எனக்கு கனிவு காட்டுகின்ற ஓர் இனிய மனிதராக அவர் இருந்ததால் அவர் மக்களுக்கு போதித்ததை நான் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டேன். என் நோக்கம் நிறைவேறுவதற்காக அல்ல, மாறாக அவரின் பேச்சாற்றலை திறனாய்வு செய்து மதிப்பிடுவது போலவும் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது உண்மையா என்று பார்ப்பது போலவும் கேட்டேன். அவர் எப்படி பேசுகிறார், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கையாளுகிறார் என்று பார்த்தேனே ஒழிய அவர் என்ன பேசுகிறார் என்பதை பொருட்படுத்தவில்லை. அவரின் மொழி புலமையின் ஈர்ப்பிலேயே என் இன்பம் இருந்தது. பவுஸ்துவின் நடை போல கவரக்கூடியதாக இல்லை என்றாலும் பேச்சின் கருப்பொருள் பவுஸ்தின் அறிவை விட மேலானதாக இருந்தது. இவர்கள் இருவரின் பேச்சின் கருப்பொருளை நாம் ஒப்பிட முடியாது. மணிக்கேய ஏமாற்று வேலைகளால் பவுஸ்து வழிதவறி அலைந்தார். அம்புரோஸ் வாழ்வழிக்கும் மீட்பு பற்றி பேசினார். என்னை போன்ற பாவிகளுக்கு மீட்பு வெகு தொலைவில் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அறியாமலேயே நான் அருகில் நகர்ந்து வந்து கொண்டிருந்தேன். பிரிவு 14. அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள நான் அக்கறை காட்டவில்லை. அவரது பேச்சுக்களை முறையை நோக்கியே நான் என் காதுகளை திருப்பினேன். ஏனெனில் உம்மை அடையும் வழி மனிதர்களுக்கு இல்லை என்ற விரக்தியில் என் ஒரே நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நான் ரசித்துக் கொண்டிருந்த வார்த்தைகளில் ஒட்டியிருந்த பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனதிற்குள் நுழைய ஆரம்பித்தது. அவை இரண்டையும் என்னால் பிரிக்க முடியவில்லை. அவரது பேச்சு நடையின் நளினம் நோக்கி என் இதயத்தை திறந்து வைத்திருந்த அதே நேரம் அவர் ஆணித்தரமாக பதிவு செய்த உண்மையும் மெதுவாக உள்நுழைய ஆரம்பித்தது. அவர் பேசியவை முதலில் எனக்கு விவாத பொருளாகவே தெரிந்தன. மணிக்கேய விமர்சகர்களுக்கு விடையளிக்காத திரு அவையின் நம்பிக்கை தன்னகத்தே உண்மையை கொண்டிருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் ஏற்பாட்டு நூல்களின் பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக உருவகங்களாக அவர் விளக்கிச் சொல்ல கேட்டபோது அவற்றை நேரிடை பொருளில் எடுத்துக்கொண்ட என் ஆன்மா அழிந்து போனது. ஆனால் முதல் ஏற்பாட்டின் பல பகுதிகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டபின் என் தவற்றை நான் உணர்ந்தேன். சட்டமும் இறைவாக்கினர்களும் பகைமையான எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவை அல்ல என்று அறிந்தேன். அதே வேளையில் கிறிஸ்தவ நம்பிக்கைதான் எனக்கு ஏற்புடையது என அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. பல அறிவுசார் விளக்கங்களை இது தன்னகத்தே கொண்டு தப்பறை கொள்கைகளை எதிர்த்து நின்று தன் உண்மையை உறுதியோடு கூறியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஒரு காரணம் மட்டும் போதாது என் மனதை மாற்ற, என் கருத்துக்கு சவால் விட. என் கருத்துக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் உறுதிக்கும் போதுமான சான்றுகள் இருந்தன. ஆகையால் என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்தவ நம்பிக்கை தோற்கடிக்கப்படவில்லை என்றாலும் அது இன்னும் வெற்றி பெறவில்லை. சில நாட்களுக்குப் பின் எனது பகுத்தறியும் திறனை பயன்படுத்தி மணிக்கேயர்களை தவறு என்று நிரூபிக்க உறுதியான விவாத பொருட்கள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்த்தேன். ஆன்மீக பருப்பொருள் ஒன்றை நான் உருவாக்கிவிட்டால் அவர்களது கற்பனை புனைவுகள் அனைத்தும் கரைந்து போக எனது மனமும் அவற்றை ஒதுக்கி தள்ளியிருக்கும். ஆனால் என்னால் முடியவில்லை. இருந்தாலும் கண்ணுக்கு புலப்படும் இயற்பியல் உலகிலும் இயற்கையான ஒழுங்கிலும் உள்ளவை பற்றி பல மெய்யியலாளர்கள் அவர்களை விட சிறந்த கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். ஆகையால் கல்வியாளர்கள் என்று அறியப்பட்ட சிலரின் கருத்துக்களின் உந்துதலால் நான் மணிக்கேயத்தை விட்டுவிட வேண்டும் என்றும், எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்தி எதையும் நம்ப முடியாத நான் அந்த ஒரு பிரிவை பற்றி கொண்டிருக்க கூடாது என்றும் முடிவு செய்தேன். இந்நேரம் எனது மனம் மெய்யியலாளர்கள் பக்கம் சென்றது. ஆனால்
கிறிஸ்து இல்லாத இந்த மெய்யியலாளர்களிடம் என் ஆன்மாவின் நோய்க்கான மருந்தை தேடுதல் நலமல்ல என்று உணர்ந்தேன். ஆகவே கிறிஸ்தவ திரு அவையின் புகுமுக உறுப்பினராக மாறலாம் என்று தீர்மானித்தேன். இதையே என் பெற்றோர்களும் எனக்கு முன்பு பரிந்துரை செய்தார்கள். என்னை ஒளிர்விக்கும் ஒளி என்னிடம் வந்து என் பாதையை திருப்பும் வரை நான் இதிலேயே பயணம் செய்து கொண்டிருக்க முடிவு செய்தேன்.